பெண்கள் அனைவரும் ரொம்பவே விருப்பமா இருக்கக்கூடிய விரதம் என்னது அப்படின்னா அது சஷ்டி விரதம் தாங்க. முருகப்பெருமானை வணங்கி இந்த சஷ்டி விரதத்துல முருகப்பெருமானை கோயில்ல போய் தரிசனம் செஞ்சா பெண்களுக்கு என்ன வேணுமோ அதை முருகப்பெருமான் கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவங்க இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சா கண்டிப்பா கூடிய விரைவில் அழகாக திருமணம் நடைபெறும். ரொம்ப முக்கியமா சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த முருகப்பெருமானே அழகு முகமாக குழந்தையாக பரவாரு. இந்த நம்பிக்கை பண்டைய சங்க காலத்துல முதலாகவே இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, சஷ்டி என்றால் 6 அப்படின்னு அர்த்தம். முருகனுக்கோ 6 முகங்கள், சரவணபவ என்று 6 அக்ஷரம், முருகனுக்கு 6 படை வீடுகள். அதே போல் மிருகப்பெருமானும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் ஆறுமுகம் என்றும் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகிறாரு. இப்போ செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நம்ம விரும்புந்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், செவ்வாய் தோஷம் நீங்கும், அனைத்து சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும்.